பார்த்திபன் கனவு பகுதி 5. ஒளியை கேட்டதும் பொன்னனுடைய உடம்பில் மயிர்கூச்சம் உண்டாயிற்று. அவனுடைய இரத்தம் குதித்தது. நரம்புகள் எல்லாம் புடைத்து கொண்டன. வள்ளியோ நடுங்கி போனாள். இது என்ன இது? இம்மாதிரி ஓசை இதுவரையில் நான் கேட்டதே இல்லை என்றாள். யுத்த பேரிகை முழங்குகிறது என்றான் பொன்னன். அவனுடைய குரலை கேட்டு திடுக்கிட்ட வள்ளி, ஐயோ உனக்கு என்ன என்று கேட்டாள். ஒன்றுமில்லை வள்ளி, எனக்கு ஒன்றுமில்லை என்றான் பொன்னன். சற்று பொறுத்து, வள்ளி யுத்தத்துக்கு நான் கட்டாயம் போக வேண்டும் என்றான். உறையூர் கம்மாலத் தெருவில் உள்ள ஒரு வீட்டு வாசலில் வந்து பொன்னனும் வள்ளியும் நின்றார்கள். கதவு சாத்தியிருந்தது. தாத்தா என்று வள்ளி கூப்பிட்டாள். சற்று நேரத்துக்கெல்லாம் கதவு திறந்தது. திறந்தவன் ஒரு கிழவன். வா வள்ளி, வாருங்கள் மாப்பிள்ளை என்று அவன் வந்தவர்களை வரவேற்றான். பிறகு வீட்டுக்குள்ளே நோக்கி, கிழவி இங்கே வா, யார் வந்திருக்கிறது பாரு என்றான். 3 பேரும் வீட்டுக்குள் போனார்கள். யார் வந்திருக்கிறது என்று கேட்டுக்கொண்டே அங்கு வந்த கிழவி வள்ளியையும் பொன்னனையும் பார்த்து பல்லில்லாத வாயினால் புன்னகை புரிந்து தன் மகிழ்ச்சியை தெரிவித்தாள். வள்ளியை கட்டிக்கொண்டு, சுகமாயிருக்கிறாயா கண்ணு? அவர் சுகமாய் இருக்கிறாரா என்று கேட்டாள். பொன்னன், தாத்தா உங்கள் பேத்தியை கொண்டு வந்து ஒப்பித்து விட்டேன். நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வருகிறேன் என்றான். வந்ததும் வராததுமாய் எங்கே போகிறாய் என்று கிழவன் கேட்டான். மகாராஜாவை பார்க்கப் போகிறேன் என்றான் பொன்னன். மகாராஜா இப்பொழுது அரண்மனையில் இல்லை, மலைக்கு போயிருக்கிறார். இங்கே வா, காட்டுகிறேன் என்று கிழவன் அவர்களை வீட்டு முற்றத்துக்கு அழைத்து போனான். முற்றத்திலிருந்து அவன் காட்டிய திக்கை எல்லோரும் பார்த்தார்கள். உச்சி பிள்ளையார் கோவில் தீபம் தெரிந்தது. அங்கிருந்து தீவிரவாதிகளுடன் சிலர் இறங்கி வருவது தெரிந்தது. இறங்கி வந்த தீவர்த்திகள் வழியில் ஓரிடத்தில் சிறிது நின்றான். அங்கே நின்று என்ன பார்க்கிறார்கள் என்று வள்ளி கேட்டாள். மகேந்திர சக்கரவர்த்தியின் சிலை அங்கே இருக்கிறது மகாராஜா. இளவரசருக்கு அதை காட்டுகிறார் என்று தோன்றுகிறது என்றான் கிழவன். அவர்கள்தான் இறங்கி வருகிறார்களே. தாத்தா, நான் அரண்மனை வாசலுக்கு போகிறேன். இன்று ராத்திரி மகாராஜாவை எப்படியும் நான் பார்த்துவிட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே பொன்னன் வெளிக்கிளம்பினான். கிழவன் அவனோடு வாசல் வரை வந்து ரகசியம் பேசும் குரலில், பொன்னா, ஒரு முக்கியமான சமாசாரம் மகாராஜாவிடம் தெரிவிக்கணும். மாரப்ப பூபதி விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லு. அதை அந்தரங்கமாக அவரிடம் சொல்ல வேணும் என்றான். மாரப்ப பூபதியை பற்றி என்ன என்று பொன்னன் கேட்டான். அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். மகாராஜாவின் காதில் எப்படியாவது இந்த செய்தியை போட்டுவிடு என்றான் கிழவன். கிழவி விருந்தாளிகளுக்கு சமையல் செய்வதற்காக உள்ளே போனாள். பாட்டனும் பேத்தியும் முற்றத்தில் உட்கார்ந்தார்கள். திடீரென்று வள்ளி, ஐயோ தாத்தா, இதெல்லாம் என்ன என்று கேட்டாள். முற்றத்தில் ஒரு பக்கத்தில் உலைக்களம் இருந்தது. அதன் அருகில் கத்திகளும் வாள்களும் வேல்களும் அடுக்கி இருந்தன. அவைகளை பார்த்துவிட்டுத்தான் வள்ளி அவ்விதம் கூச்சல் போட்டாள். என்னவா வாளும் வேலும் நீ எங்கே பார்த்திருக்க போகிறாய்? முன்காலத்தில் இதெல்லாம் என்னத்திற்கு தாத்தா? என்னத்திற்காகவா? கோவிலில் வைத்து தூப தீபம் காட்டி கன்னத்தில் போட்டுக்கொள்வதற்காகத்தான். கேள்வியை பார், கேள்வியை. தேங்காய் குலை சாய்ப்பது போல் எதிராளிகளின் தலைகளை வெட்டி சாய்ப்பதற்கு வாள், பகைவர்களின் வயிற்றை கிழித்து குடலை எடுத்து மாலையாய் போட்டுக்கொள்வதற்கு வேல். தெரிந்ததா? ஐயோ பயமாக இருக்கிறதே என்று வள்ளி கூவினாள். இன்னும் கொஞ்ச நாள் போனால் இந்த நாட்டு ஆண் பிள்ளைகள் கூட உன்னை போலத்தான் ஆகிவிடுவார்கள். வாளையும் வேலையும் கொண்டு என்ன செய்கிறது என்று கேட்க ஆரம்பித்து விடுவார்கள். வள்ளி, இந்த கேள்வி என்னுடைய பாட்டன் முப்பாட்டன் காலங்களில் எல்லாம் எப்படி தெரியுமா? அப்பொழுது கொல்லுப்பட்டறையில் எல்லாம் வாளும் வேலும் சூலமும் செய்த வண்ணமாயிருப்பார்களாம். ஒவ்வொரு பட்டணத்திலும் கம்மாலத் தெரு தான் எப்பொழுதும் ஜே ஜே என்று இருக்குமா. ராஜாக்களும் ராஜகுமாரர்களும் சேனாதிபதிகளும் கம்மாலனை தேடி வந்து கொண்டிருப்பார்களாம். என் அப்பன் காலத்திலேயே இதெல்லாம் போய்விட்டது. வாழை கொள்ளை அரிவாள்களும் வண்டிக்கு கடையாணிகளும் வண்டி மாட்டுக்கு தார்குச்சிகளும் செய்து கம்மாலன் வயிற்று வளர்க்கும்படி ஆகிவிட்டது. என் வயதில் இப்பொழுதுதான் நான் வாளையும் வேலையும் கண்ணால் பார்க்குறேன். ஆஹா, இந்த கதைகளில் மட்டும் முன்னை போல வலிவிருந்தால் 20 வருஷத்துக்கு முன்னாலே இந்த யுத்தம் வந்திருக்கக்கூடாதா? சரியா போச்சு தாத்தா, இவருக்கு நீ புத்தி சொல்லி திருப்புவியாக்கும் என்றல்லவா பார்த்தேன். யுத்தத்துக்கு போகணும் என்று இவர் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பொன்னா, அவன் எங்கே யுத்தத்துக்கு போகிறான் வள்ளி? பொன்னனாவது உன்னை விட்டு விட்டு போவதாவது.
துடுப்பு பிடித்த கை வாளை பிடிக்குமா? பெண்மோகம் கொண்டவன் சண்டைக்கு போவானா? அப்படி ஒன்றும் சொல்ல வேண்டாம் தாத்தா. இவர் போகணும் போகணும் என்று தான் துடித்து கொண்டிருக்கிறார். மகாராஜா தான் வரக்கூடாது என்கிறார். இளவரசருக்கு நீந்த கற்றுக் கொடுக்க இவர் இருக்க வேணுமா? அடடா, உன்னுடைய அப்பனும் சித்தப்பன்மார்களும் மட்டும் இப்பொழுது இருந்தால் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு வாளையும் வேலையும் கொடுத்து நான் அனுப்பியிருப்ப மாட்டேனா? எல்லோரையும் ஒரே நாளில் காவிரி அம்மன் பலி கொண்டு விட வேண்டுமா என்று சொல்லிக்கொண்டே கிழவன் பெருமூச்சு விட்டான். வள்ளிக்கு அந்த பயங்கரமான சம்பவம் ஞாபகம் வந்தது. 4 வருஷத்துக்கு முன்பு கிழவனையும் கிழவியும் தவிர குடும்பத்தார் அனைவரும் ஆற்றுக்கு அக்கறையில் நடந்த ஒரு கல்யாணத்தில் படகில் ஏறி போய்க் கொண்டிருந்தார்கள். நடு ஆற்றில் திடீரென்று ஒரு சூறாவளி காற்று அடித்து படகு கவிழ்ந்து விட்டது. அச்சமயம் கரையில் இருந்த பொன்னன் உடனே நதியில் நீந்தி குதித்து போய் தண்ணீரில் விழுந்தவர்களை காப்பாற்ற முயன்றான். தெய்வ பக்தன் வள்ளியை மட்டும்தான் அவனால் காப்பாற்ற முடிந்தது. மற்றவர்கள் எல்லோரும்